வெல்கம் டு டெல்டா டைலரிங். எல்லோரையும் அனைவரையும் வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து யோக் ஃப்ராக் மொதல் கிளாஸில் வந்து யோக் ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து யோக் ஃப்ராக்கோட கட்டிங்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு யோக்குங்கிறது ரெட்டையாக வர்றது தான் யோக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது ரெட்டையாக நம்ம எடுத்துக்கிறோம். யோக்கின் அகலம் வந்து 6, அது 2 மடிப்பாக போட்டுக்கிறோம். உயரம் வந்து 5, அதையும் 2 மடிப்பாக போட்டுக்கிறோம். யோக்கு அகலம் எடுத்துக்கிறோம், உயரம் எடுத்துக்கிறோம். சமமாக இப்படி போட்டுட்டு கழுத்தோட உயரம் வந்து 1 இன்ச்சு, கழுத்தோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து 4 இன்ச்சு போட்டுக்கிறோம். ஹார்மோனோட உயரம் வந்து 4.5 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டு இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யோக்கை கட் பண்ணி காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு யோக்கு, சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பாவாடை வரும். இந்த பாவாடை வந்து நம்ம அகலம் வந்து நம்ம வச்சுக்கிறதான். எவ்வளோ அகலம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். உயரம் வந்து நான் 16 வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு சுருக்கம் நிறைய தேவையில்லை, அதனால் 16 இன்ச்சு உயரம் வச்சுக்கோங்க. அகலம் வந்து நம்ம தேவைக்கேற்ப எப்படி சுருக்கம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 24, 12 வச்சுட்டு டபுளாக போட்டிருக்கேன். 12 தான் உங்களுக்கு நான் அளவில் சொல்லியிருக்கேன். 12 வச்சுருக்கேன், அது டபுளாக போட்டுக்கிறோம். உயரம் எடுத்துக்கிறோம், சரிங்களா? இதுதான் கீழே உள்ள ஸ்கர்ட்டுக்கு உள்ளது. மேலே யோக் பார்த்துட்டோம், இது ஸ்கர்ட்டு. அடுத்து ஸ்லீவு. கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக ஒரு இது எடுத்துக்கணும். 10 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு ஸ்கொயர் கட் பண்ணிக்கிட்டு அதை ரெட்டையாக அப்படி மடிச்சுக்கணும். ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. அதை திரும்ப ஒரு ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. இந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்லீவ் அழகாக வரும். ஸ்லீவோட நீளம் வந்து 4.5 இன்ச்சு. இந்த மடிப்பு பக்கத்தில் தான் நம்ம உயரத்தை பார்க்கணும். 4.5 இன்ச்சு. ஸ்லீவோட கீழ்பாகத்து மடிப்பு இது வந்து 2.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு கிராஸ் அப்படி போட்டுக்குங்க. இப்படி ஒரு கர்வ் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லீவோட வந்துடும். ரெண்டு பீஸ் ஆக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க போகிறது என்னென்னா காலர். கழுத்து வெட்டு எவ்வளோ வச்சோமோ அந்த அளவுக்கு நீளம் எடுத்துக்கணும். கழுத்தட்டு வச்சுட்டு காலர் வந்து 4 மடிப்பு 6.5 இன்ச்சு நமக்கு கழுத்தோட இது இருக்குது. அப்போ நம்ம வந்து 6.5 இன்ச்சில் எடுத்துகிட்டு டபுளாக எடுத்துக்கணும். 6.5 இன்ச்சு. அதே மாதிரி உயரம் வந்து 2.5 இன்ச்சு, அதை டபுளாக எடுத்துக்கணும். உயரம் 2 எடுத்துங்க, அதை டபுளாக மடிச்சுங்க. அகலம் எடுத்துங்க, அதை டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும், சரிங்களா? கழுத்தோட அகலம் வந்து 1 இன்ச்சு வச்சோமா, அப்போ இந்த சென்டரில் கரெக்டாக சென்டரில் 6 வச்சுருக்கோமா, அது சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து எல்லா பக்கமுமே சமமாக வரணும்.
இப்படி சமமாக வரணும். சமமாக வந்துட்டு நம்ம காலர் வந்து ட்ரெஸ்ஸில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ கீழ் ஷேப் வரைஞ்சிட்டோம். இப்போ மேல் ஷேப் வந்து கழுத்தில் ஜாயின் பண்ணுற அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு சேர்த்து கட் பண்ணுவோம். 4 பீஸ் இருக்கும். இப்போ நம்ம 2 ஜாயின் பண்ணிவிட்டு காலர் வைக்க போகிறோம். ஓகேங்களா? புரியுதா? நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன். காலரும் கையும் தான் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.